வெள்ளித்திரையில் நடிக்கும் நடிகைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் அவர்களை பிரபலமாக நினைக்கிறார்களோ, அதே போல தொலைக்காட்சிகளிலும் தொகுப்பாளியாக திகழக்கூடிய அவர்களுக்கும் அதே அளவு மரியாதை தற்போது கிடைக்கிறது. அந்த வகையில் விஜய் மணிமேகலை ஒரு மிகச்சிறந்த வீடியோ ஜாக்கியாக திகழ்கிறார். இதனையடுத்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட இவரிடம், நீங்கள் எத்தனை பேரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த விஜய் மணிமேகலை, ஒருமுறை ஒரு அம்மா எனக்கு ஃபோன் செய்தார்கள். வழக்கமாக பேசிவிட்டு, என்னுடைய மகன் என்ன படித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில மாதங்களில் கேம்பஸ் என்று செலக்ட் ஆகி விடுவான், வேலை கிடைத்துவிடும் என்றெல்லாம் கூறினார்கள். நானும் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டே இருந்தேன். அடுத்து அவர் என்னிடம் என்ன படிக்கிறாய், எங்கு படிக்கிறேன் என்று விவரங்களை கேட்டார். நானும் சொன்னேன். அதன் பிறகு எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டாள். நிகழ்ச்சி விதிமுறையின்படி நான் எந்த கல்லூரியில் படிக்கிறேன், என்னுடைய விலாசம் போன்றவற்றை கூறக்கூடாது. அதனால் நான் சொல்லாமல் தவித்தேன். அடுத்த நிமிடமே, உன்னை பெண் கேட்க வேண்டும், உன்னுடைய அம்மாவிடம் பேச வேண்டும், உன்னுடைய அப்பாவிடம் பேச வேண்டும், எங்கு வந்து பேச வேண்டும் என்று கேட்டார். பேச்சு என்னை தூக்கி வாரி போட வைத்தது. என்ன கொடுமை இது? இவர்கள் தெரிந்துதான் கேட்கிறார்களா இல்லை தெரியாமல் கேட்கிறார்களா? ஒன்றுமே புரியவில்லை என்று புலம்பினேன். நானும் ஏதேதோ செய்கை காட்டி சன் மியூசிக் ஸ்டுடியோவில் இருந்து அனைவரிடம் இருந்து காலை கட் பண்ண சொல்லி கெஞ்சினேன். ஆனால் அவர்கள் இதனை ஒரு காமெடியாக எடுத்துக்கொண்டு தொலைபேசி அழைப்பை துண்டிக்காமல் தொடர்ந்து பேசவிட்டார்கள். எனவே இந்த ஃபோன் காலை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் என்று விஜய் மணிமேகலை கூறிய விஷயமானது தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது.